ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்ப்போமா? அதாவது என்னுடைய வறுமை வாழ்க்கையை உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தால், நாளைக்கு என்ன, அதாவது லோன் கட்டப் போகிறோம், ஃபைனான்ஸ் கட்டப் போகிறோம், அப்புறம் கடைக்கு சாமான் வாங்கணும், அப்புறம் வீட்டு செலவு பார்க்கணும், அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு நாள் மறுபடியும் என்ன லோன் கட்டணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமலேயே வாழ்ந்துட்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அதனுடைய அதை என்னைக்கு இந்த கடன்கள்லாம் முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இந்த கடத்தெல்லாம் முடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு தினம் தினம் வாழ்ந்து வரேன். அந்த மாதிரி வாழ்க்கையை மட்டும் இழந்துடாமல் நம்ம கஷ்டத்தை நினச்சி பார்க்காம நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது பெரிய வரன்றதை நினச்சி மனசில் போட்டு வாழ கற்றுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டா மட்டும் போதாது. நாளைக்கு இன்னொரு நாளைக்கும் நம்ம நல்ல சுதந்திரமாக வாழணும்னா இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது என்னுடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை உங்களிடம் சொல்கிறேன் நான். எனக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குங்க. என்னுடைய கடத்தை அடைச்சிட்டு நான் திருப்தியாக வாழறதுக்கு நான் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் ஏண்டாப்பா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடாது. நம்மளாலேயும் முடியும், நம்மளும் வாழலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கோங்க. நான் அதை தான் சொல்வேன். வாழ்க்கைன்றது ரொம்ப சின்ன விஷயம் இல்லைங்க. எல்லாத்துலேயும் தாங்கி அடிபட்டு வாங்கி கஷ்டத்தை சுமந்து பாவங்களை செஞ்சு எல்லாமே அனுபவித்து வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அதாவது சுகமாக சுதந்திரமாக பணம் வச்சிட்ருக்கவங்க வாழலாம். ஆனால் நம்மளை மாதிரி ஏழ்மையான ஒரு பெண்கள் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழலாங்க. யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏழ்மையாக இருக்குமே என்றது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளாலேயும் முடியுன்ற ஒரு தைரியத்தோடு வாழணும். நான் இந்த ஏழ்மையை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டப்படுறதுனால நான் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுறது நான் கண்டிப்பாக நான் உணர்ந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். உங்களாலேயும் ஜெயிக்க முடியுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். யாரும் மன உடைச்சலோடு வாழாதீங்க. குடும்பஸ்திரீங்க, குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்து அனுசரித்து வாழ்ந்து போனால் தான் வாழ்க்கை பண்ண முடியும். வாழ்க்கைன்றது இன்றைக்கி நாளைக்கு வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இந்த பெரிய வரத்தை நம்ம வாழ்ந்து நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. நான் இந்த இந்த 20 வருஷத்தில் நான் ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விளைவிலேருந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து சுமந்து நான் இன்றைக்கும் வந்திருக்கேன். நேற்று ஒரு விஷயம் நடந்ததுங்க. அது என்ன விஷயம்னா, இந்த குருவிக்காரங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு 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 அம்மா வந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஒரு 20, 22 வயசு இருக்கும். இதை பொறுக்காமல், அதாவது இந்த குப்பைங்களை பொறுக்கி இந்த இரும்பு அந்த பிளாஸ்டிக்கை பொறுக்கி பிழைக்கிறது பதில் ஒரு சின்ன ஒரு நான் கடை போட்டு தரேன். உங்களுடைய, அதாவது அவங்களுடைய வீடுங்க இருக்கும்ல, ஒரு 20, 25 வீடு. அந்த வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன கடை, பெட்டி கடை மாதிரி போடுங்க. நீங்கள் போட்டு முன்னிலைமைக்கு வாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கிறது பதில் அந்த மாதிரி சம்பாதிக்கலாம்ல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 500 ரூபா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்த்தேங்க. எல்லாம் ஒரே
நாற்றம் தாங்க முடியல. ஆனால் இருந்தாலும் அவங்க வீடு வந்து ஒரு ஓலை கொட்டை மாதிரி இருக்குது. அந்த ஓலை கொட்டாயில் இந்த மாதிரி சைடாக ஒரு அட்டை மாதிரி கிடச்சிது எனக்கு கையில். அந்த அட்டையை வச்சு இந்த மாதிரி அட்டையை சைடில் வச்சுட்டு ஒரு 10 சரம் ஷாம்பு, சோப்பு, அதாவது 10 ரூபாய் சோப்பு, அந்த மாதிரி பேஸ்ட்டு, ஒரு 10 ரூபாய் பேஸ்ட்டு, இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுல ஒரு பிஸ்கெட் ஐட்டம், அப்புறம் வந்து இந்த ஜெல்லி, இந்த லேஸு, இதெல்லாம் ஒரு சரம் வாங்கி கொடுத்தேங்க. ஒரு சரம் வாங்கி கொடுத்து, உட்காருங்க இதில் உட்காந்து டெய்லி வர வருமானத்தை வச்சு, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னா அதில் ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு தேவையான பொருள் எது எது காலியாக இருக்கோ அந்த பொருளை வாங்கி போட்டுக்கோங்க. மீதி வந்து அந்த 50 ரூபாயில் 20 ரூபாய் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. ஒரு 10 ரூபாவை எடுத்து சேமிங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இது வந்து உதாரணத்துக்கு தான் உங்களாண்ட சொல்கிறேன். அவங்க வந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ இது பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அதிகமாக கூட இருக்கலாம். நான் வந்து கம்மியான ஒரு பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நான் செய்கிறேங்க்கா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது வந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. நான் இப்படியோ ஒரு நல்லது செய்கிறேன்ல, எனக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தர் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்கிறேன்ல, அது எனக்கு பெரிய சந்தோஷமாக தாங்க இருந்தது. பாய். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.